சென்னை நெற்குன்றத்தை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் பேருந்து பயணம் செய்தபோது 4 சவர நகை திருடு போனதாக புகார் தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? தங்க நகைகளை திருடிய வழக்குல திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரை கோயம்பேடு போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பா நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் இந்த ஜூலை 14ஆம் தேதி உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டு காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார். வீட்டுக்கு செல்வதற்காக கோயம்பேடு வெங்காயம் மண்டி பேருந்து நிலையத்தில் இறங்கி வீட்டுக்கு சென்று தான் கொண்டு வந்த டிராவல்ஸ் பேக்கை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த கம்மல் போன்ற நகைகள் 4 சவர நகைகள் காணாமல் போனதாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் கடந்த 14ஆம் தேதி அன்று புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டம் திமுக நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கூடிய பாரதி என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பாரதி மீது வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நேற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பா வேலூர் சவுத்து பகுதியில் ஒரு வழக்கும், வேலூர் நார்த்து பகுதியில் மட்டுமே 4 வழக்குகளும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்குகள் இருந்தாலும் தற்போது சென்னையில அவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.